இன்றைய நாள் ஜூலை 26ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, சஷ்டி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனி உடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, வரையஸ்தானத்துக்கான அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால கெட்ட விஷயங்கள் நடக்காமல் தடுக்கும். ஏன்னா நல்ல கிரகம், குருங்கிறது நல்ல கிரகம். அதில் சனி வக்கரமடையும் பொழுது இந்த காலகட்டங்களுக்கு எப்பெல்லாம் பழைய விஷயங்களை பற்றி இப்போ எடுத்து பேசுகிறதோ, பழைய விஷயங்கள் இப்போ ஆரம்பிக்கிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நிறையா சிக்கல்களுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள், நம்பி ஒரு சில விஷயங்கள் ஏமாறுற மாதிரிலாம் நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு கிடச்சதுன்னா சாப்பிட்டு போங்க. அதை கொஞ்சோண்டு போய் வாயில் போட்டு போனீங்கன்னா போகிறோம். நீங்கள் பாட்டு ஜாலியாக கற்கண்டு எப்படி இனிக்கிறதோ அதே மாதிரி உங்கள் நாள், இன்றைய நாள் முழுக்க இனிக்கும். தைரியமாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது. சந்திரன் ராகுங்கிறது ஒரு பெரிய பகை கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் 2 நட்சத்திரம் சனி, அவர் வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் வேலையை பெண்டை கழட்டும். வேலை தான் ஹெவியாக இருக்கும். ரொம்ப அலைச்சல், நிறையா ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஹெவி வெயிட் உங்கள் மேலே வைப்பாங்க. யார் கிடைப்பாங்களான் இருப்பாங்க. ஏன்னா உங்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கூட ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கூட இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்றது உங்க ராசி லக்னத்திலிருந்து 11ஆம் இடம். நிறைய பேருக்கு ரிஷபத்தில் பிறந்தவங்க பாருங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு லக்குங்கிறதே அப்போ தான், அந்த சக்ஸஸ்ங்கிறதே அப்போ தான் ருசிப்பாங்க. அந்த மாதிரி டைமிங் தான் இப்போ ஓடின்னு இருக்கு. இன்றைய நாள் இதெல்லாம் எடுத்து பண்ணும்பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகளில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா இருக்கிற வேலையில் இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் புது இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க. புது இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமான்னு தோணும். சில பேருக்கு வேலை மாறிடும். நீங்கள் எப்போது போட்டு வந்திருப்பீங்க, இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அது மாறிடும். விரயஸ்தானம்ங்கிறது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம். எவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையே பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை நான் மேலே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12ஆம் இடம் எப்போ ஆக்டிவாக இருக்கோ அப்போ நீங்கள் வேலையை மாறலாம். இப்போ நடக்கிறது அதுதான். அதனால் தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணம் போகணும்னு எண்ணம் இருக்கும். ஆனால் முடியணும்ல, உடம்பு சககாரம் செய்யாமல் இருக்கும் பொழுது எவ்வளோ தூரம் போக முடியும்? பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்குது. பாக்யஸ்தானம் ஆக்டிவாக இருந்ததுன்னா பொதுவாகவே பாம்பு சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு செல்வீர்கள். ராகு சந்திரன் சேரும் பொழுது அந்த மாதிரி இடங்களுக்கு, இப்போ வாழை தோட்ட ஐயன் கோவில், கொக்கே சுப்பிரமணிய சுவாமி, இந்த மாதிரி இடங்கள், நாகாத்தம்மாள் கோவில், இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சென்று வருவீர்கள். அதெல்லாம் போகும்போது என்ன நடக்கும்னா கர்மா கட் ஆகும், நெகட்டிவ் கர்மாக்கள் கட் ஆகும். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருவதே மிகப்பெரிய பிராயச்சித்தம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கரம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமன்னு சொல்லி இப்போ நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கும். நீங்கள் எதை ஒட்டிங்களோ அதை நீங்கள் பிடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நைட்டில் நான் ட்ராவல் பண்ணும்பொழுதுலாம் கவனமாக இருக்கணும். மைண்டு வேறு விதமான எண்ணங்கள்லாம் வரும். ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படிலாம் தோணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். கண்டிப்பாக உடல்நிலைகள் அக்கறை தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானம் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கு. அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை அமையலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் படித்திருக்கக்கூடிய நபர்கள் அமைவாங்க. வெளிநாட்டில் பையன் படிச்சிருப்பான், இல்லை பொண்ணு வெளிநாடு சம்மந்தப்பட்ட போய் அங்கே போய் படிச்சிருக்கோம், அதனால் நல்ல கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கும், அங்கே போய் செட்டில் ஆகிருக்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இவங்க படித்ததெல்லாம் லோக்கலாக இருந்தாலும் அந்த பொண்ணு வெளிநாடு, அதனால் அங்கே பிஆர் கிடைக்கிறதுனால அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் பெரிய சக்ஸஸ். இதெல்லாம் தோஷம். ஆனால் இப்போ அது யோகம். இப்போ தேச கால வர்த்தமானம்னு சொல்லுவோம். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸே பார்த்திங்கன்னா அந்தந்த நிலைமைக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் மாறுங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் உண்மையில் சொல்லும் பொழுது தோஷம். இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அற்புதமான கான்செப்ட். அதனால் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு உணவு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். காய்கறி மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஜோராக இருக்கும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது. சந்திரன் ராகு 6ஆம் இடத்துல சேரும் பொழுது பொதுவாக வயிறு உபாதைகள் கொடுக்கும். இன்றைய நாள் இதெல்லாம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல உணவை எடுத்துக்கொள்கிறது, நல்ல வேலைக்கு போகிறது, வேலையில் ஸ்ரத்தையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம். யாருக்கு ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறதோ அவங்க எப்பவுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அது இடத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி நன்னா வேலை செய்யும். அதுலேயுமே இன்றைய நாள் சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும் பொழுது வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும், பெரிய ஒரு பணம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. பலவிதமான சந்தோஷங்கள், பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். யூ ஹாவ் அ கேலிபர். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பினால் போரும் நடந்துடும். அதுவும் விருச்சிகத்துக்கு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நல்ல சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அற்புதமான நாள். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்தை நீங்கள் லாஸ் பண்ணீங்களோ அதை திருப்பி கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், விட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பணம் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. அந்த பணம் இன்ட்ரெஸ்ட் வரக்கு முன்னாடியே எடுத்துடுவீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிடுமா? அப்போ அவ்வளோ நாள் அந்த பணம் அந்த பேங்க்லேருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பெரிய ஏற்றம் இருக்கிறது. நினைத்தது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வாட்டர், நிறைய பேர் ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வாழ் நபர்களுக்கு ஒருவேளை சொந்த ஊருக்கு போகணும்னு நீங்கள் 2 நாள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலபாயும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது கரெக்டாக, அது கரெக்டாக, இங்கே வைக்கலாமா சொம்ப, இல்லை அங்கே வைக்கலாமா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நம்புங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் அப்படிங்கிறது டெம்பரவரி தான். இப்போ எடுக்கிற முடிவெல்லாம் டெம்பரவரி தான். சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் டெம்பரவரியாக இருக்கும். பர்மனண்ட்டாக ஒரு முடிவு எடுக்கணும்னா காமாட்சி அம்மனை மனசார வணங்கணும். அரூபலக்ஷ்மின்னு சொல்லுவோம். அரூபலக்ஷ்மிக்கு நீங்கள் குங்குமத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமைங்கிறது அபாரமாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 10 விஷயத்தை பேச முடியும். அவ்வளோ ஐடியா வரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமான பண வழவு இருக்கும், பண புழக்கமும் இருக்கும். காலபுருஷனுக்கு 12 போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம், போட்ட முதலீடுகள்லேருந்து பணம். சில பேர் பிஎஃப்லாம் வந்து எடுப்பீங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுப்பீங்க, சொசைட்டிலேருந்து பணம் எடுப்பீங்க.
எங்கேயாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தா அந்த இடத்துல பணம் வரும். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மூத்த பெண்களிடம் பேசும்பொழுது மட்டும் கவனமாக பேச வேண்டும். இல்லை சின்ன சின்ன அசௌகரியங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். லக்னத்திலேயே சந்திரன் ராகு தொடர்பு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். அடுத்த 2 நாள் சூப்பராக இருக்கப்படுது. ஆனால் இன்றைய நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்குது. நல்ல அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், பழைய விஷயங்கள் எடுத்து பண்ணுறது. உடம்பு கவனமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கருநீல நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.